ஹாய் மக்களே, வணக்கம். திஸ் இஸ் வித்யா. வெல்கம் பேக். நம்ம லாஸ்ட் எபிசோடில் எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷனை வச்சு எப்படி யூனிவர்ஸ் உங்களுக்கு தேவையானதெல்லாம் தருதுன்னு பார்த்தோம். எப்படி மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் அஃபர்மேஷனுக்கு பவர் இருக்குது அண்ட் நம்ம மைண்டு தான் எல்லாமேனும் பார்த்தோம். அண்ட் ஆல்சோ இந்த யூனிவர்ஸ்ட்டை கம்யூனிகேட் பண்ண நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? பட் அதுக்கு முன்னாடி லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை வரும், இந்த யூனிவர்ஸ் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஆக்சுவலி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி மக்கள் நம்புகிறாங்களோ அதே மாதிரி நம்பாத மக்களும் இருக்காங்கங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறது என்ன, மேஜிக்கா? அப்படி பண்ணால் இப்படி கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால் நோ. இது மேஜிக்கை விட இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அது என்ன சயின்ஸ்னா, இந்த பிரபஞ்சம் அதாவது யூனிவர்ஸ் எப்படி உருவானதுன்னு பிக் பேங் தியரி படி சொல்லணும்னா ஒரு சின்ன புள்ளி தான் எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த யூனிவர்ஸை ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லாமே, அதாவது கேலக்ஸி, மூனு, எர்த்து, ஏன் அந்த எர்த்துக்குள்ளே இருக்கிற நம்ம எல்லாருமே ஒரு எனர்ஜியால் தான் உருவாகியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அண்ட் எல்லாருமே ஒரு அணுக்களால் தான் உருவாகியிருக்கோம். அப்போ எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், எனக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் தான் இந்த பிரபஞ்சம் உருவாகியிருக்கு. சரி, இப்போ இந்த ஃப்ரீக்வன்சிக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்னப்பா சம்பந்தம், ஒன்றும் புரியலையே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? வெரி சிம்பிள். என்னென்னா, நீங்கள் பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி, அதாவது பாசிட்டிவான தாட்ஸ் எமிட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவான திங்ஸ் தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அண்ட் இந்த யூனிவர்ஸும் பரவாயில்லையே, இவங்க பாசிட்டிவான தாட்ஸ் நினைக்கிறாங்களே, சரிப்பா இவங்க நினைக்கிற விஷயம்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடும். அதே மாதிரி நீங்கள் நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி, அதாவது நெகட்டிவான தாட்ஸ் எமிட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் திங்ஸை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவான திங்ஸ் தான் நடக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். யூ பிகம் வாட் யூ திங்க்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட கான்செப்டே. என்னப்பா நீ நெகட்டிவ் தாட்ஸ் தானே முன்னாடி வந்து நிற்கிது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நம்ம லைஃப்பில் சில டைம்ஸ் நம்ம சொல்வோம்ல, ஐயோ இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் நடந்துருச்சு அப்படின்ட்டு. அதெல்லாமே பிகாஸ் நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸை எமிட் பண்ணி நெகட்டிவான திங்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு நெகட்டிவான திங்ஸே கொடுத்துருக்கு. அதுவே நீங்கள் இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்றதுக்கு இதுக்கு பதிலாக இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு பரவாயில்லையே, இவங்க பாசிட்டிவான தாட்ஸ் தான் வச்சுருக்காங்க, சரி இவங்க நினைக்கிறபடியே கொடுத்துருவோம் அப்படின்ட்டு எது நடந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்களோ அதுவே இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துரும். உங்கள் வாய் இருக்கே வாய், அதுலேருந்து வர வார்த்தைகளுக்கு பவர் அதிகம் மக்களே. ஸோ பார்த்து பேசணும். ஒரு ஏன்ஷியன்ட் ஃபிலாசபர் இருக்கார், அவர் பேர் லா டூசோ. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் எண்ணங்கள் மீது கவனம் தேவை, ஏன்னா அதுதான் உங்களோட வார்த்தையாக மாறுது. உங்கள் வார்த்தைகள் மீது கவனம் தேவை, ஏன்னா அதுதான் உங்கள் செயல்களாக மாறுது. உங்கள் செயல்கள் மீது கவனம் தேவை, ஏன்னா அதுதான் உங்கள் பழக்கமாக மாறுது, அதாவது ஹேபிட்ஸ். உங்கள் பழக்கங்கள் மீது கவனம் தேவை, ஏன்னா அதுதான் உங்கள் கேரக்டராக மாறுது. உங்கள் கேரக்டர் மீது கவனம் தேவை, ஏன்னா அதுதான் உங்கள் டெஸ்டினியாக மாறுது. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் தலைவர் யார் இப்போது? நம்ம தாட்ஸ், நம்ம எண்ணங்கள். ஸோ அந்த எண்ணங்களுக்கு பவர் அதிகம். அவரை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவெல்லாம் கரெக்டாக வந்து அவன் இடத்துல உட்காந்துருவான். ஸோ எப்போவுமே உங்கள் தாட்ஸை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. சரி, இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் லா ஆஃப் வைப்ரேஷனும் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றியும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்கள் எல்லாத்துக்கும் வரும். அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் ஆகும். டாட்டா, பை பை, டேக் கேர் அண்ட் பி ஹாப்பி மக்களே.